ஸோ இங்கே நம்ம கபில் தேவ் தாங்க வந்திருக்காரு லாஸ்ட் ஓவரை போடுறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் யார் பாக்கெட் வேணாலும் போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அடிச்சுக்கிருக்காங்க. 6 பாலுக்கு 24 ரன் மட்டும்தாங்க தேவை. நான் ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே பேக்கில் போகுதுங்க பந்து. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கேட்சுங்க. லயனுக்கிட்ட வச்சு நம்ம ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிட்டாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம கபில் தேவுங்க. ஃபீல்ட் செட்டப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பந்தை போட்டேன். பேட்ஸ்மேன் கரெக்டாக தூக்கி ஃபீல்டர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. சரியான ஒரு விக்கெட்டு. அந்த விக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் மக்களே. ஸோ கடைசி ஓவரில் வந்து நமக்கு ஒரு ஒளி தெரியுதுன்னே சொல்லலாம். பேக் சைடில் தூக்கி அடித்தது இங்கே பாருங்கள், ஃபீல்டரோட கேட்சை கெய்க்வாட் தாங்க பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜெயசிங்கே வராருங்க. அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஸோ 2வது பாலை போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். என்ன ஆகுன்னு தெரியல, மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. ஸோ ஒரு ரன் தான் போயிருக்கு. என்னடா டே போடுறா, அடா பாவிங்களா டே, வெந்த உடல வேலையை பார்த்துட்டாங்க மக்களே. இந்த பால் மட்டும் டாட் பால் ஆகிருந்தா இந்நேரம் வின்னிங் ஆகிருக்கலாம். இப்போ தான்டா உங்களை பற்றி பெருமையாக யோசிக்கிறேன். ஃபீல்டரெல்லாம் கரெக்டாக வச்சு போட்டேன், விக்கெட் எடுத்துட்டேன்னு. ஆனால் கைக்கு வந்த பந்தை விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பாலை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா 4 பாலுக்கு 23ங்கிற நிலைமை வந்திருக்குங்க. எல்லா பாலுமே 6 அடித்தா மட்டுமே தான் வின்னிங்கிற மாதிரி அவங்க ஆகிருப்பாங்க. ஸோ இங்கே ஜெயசிங்கேக்கு அகேன்ஸ்டாக 3வது பாலை போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அட்வான்ஸாக இறங்கி பேக் சைடில் 6 தான் நினைக்கிறேங்க. செம 6ங்க பேக் சைடில். ஸோ இந்த மேட்ச் மறுபடியுமே ஸ்ரீலங்கன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே 4வது பாலை போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒய்டுன்னு நினைக்கிறேன். அந்த பவுண்டரியை மட்டும் தடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் மேட்ச்சு இந்தியா கையில் இருந்திருக்குங்க. ஸோ இங்கே 4வது பாலை மறுபடியும் போட வந்திருக்காரு நம்ம கபில் தேவ். டாட் பாலா இல்லைங்க, சிங்கிள் நினைக்கிறேன். டேய் ஓவர் த்ரோலாம் பண்ணாதடா டேய். ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டெம்பில் அடிச்சிருக்கான். நல்ல வேலை அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. மறுபடியும் ஓவர் த்ரோவில் 4 போச்சுன்னா என்னாலலாம் சமாளிக்க முடியாதுப்பா. இங்கே 2 பந்துக்கு 2 6 அடித்தாதான் ஸ்ரீலங்கன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணலாங்க. ஸோ இப்படி எப்படியும் போனாலும் கடைசி நேரத்தில் கபில் தேவ் ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இங்கே 5வது பாலை போட வந்திருக்காரு கபில் தேவ். என்ன ஆக போகுதுங்க. ஆக ஆப் சைடில் ஸ்ட்ரைட்டாக 6 தூக்கியிருக்காருங்க. அந்த பில்டிங்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பந்து. இந்த மேட்ச்சில் இன்னும் உசுறு இருக்குங்க. கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் போகுதுங்க. லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் போகுதுன்னா சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. நான் விளையாண்டதுலே பெஸ்ட் மேட்ச்சுங்க இந்த மேட்ச்சு. இங்கே பாருங்கள் 123 மீட்டர் 6 அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்கு போகுதுன்னு நினைக்கிறேன் பந்து. எப்பா கபிலா சும்மா இருப்பா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. அந்த பவுண்டரியை மட்டும் தேக்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அனாவசியமாக லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போக வச்சுட்டாங்க. லாஸ்ட் பாலை போட வர்றாருங்க கபில் தேவ். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாங்க இந்த பந்தில். கடைசி பாலை போடுறதுக்கு கபில் தேவ் வந்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் டியாஸ் நிற்கிறாப்புல. அப்பாடா, லாஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள் மட்டுமே தாங்க கிடச்சிருக்கு ஸ்ரீலங்கன் டீமுக்கு. ஸோ இந்த மேட்சை எப்படியோ இந்தியன் டீம் வின் பண்ணிருச்சுங்க. நான் விளையாண்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னே சொல்லலாங்க இந்த மேட்ச்சு. இந்தியா vs ஸ்ரீலங்கா 1979 வேர்ல்டு கப்பில் 3வது லீக் மேட்ச்சு. இந்தியா 1/4 ரன்ஸுங்க. தரமான ஒரு மேட்ச்சுங்க.